திருச்சிற்றம்பலம். இந்த பிரபஞ்சங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக வச்சுட்டே இருக்கும். அதை நாம கேட்கும் போது அது கொடுக்குது. அது மாதிரி எனக்கு கொடுத்த விஷயங்கள் மாலாச்சரக்கு. எதை எடுத்தாலும் எனக்கே இனி என்ன வரும், என்ன இருக்குது என்கிட்டன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு எதை கேட்டாலும் தொட்டாலும் அது பாட்டுக்கு நான் பேசிட்டு இருக்கோம். எனக்குள்ள இருந்து அது வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த விஷயங்கள் அது நிறைய ஆத்ம பலங்களுக்கும் ஆத்ம பலமாகறக்கும் ஜீவன் நல்ல முக்தி பெறறக்கும் நிறைய விஷயங்கள் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம எடுக்கிறோமோ இல்லையோ தெரியாது. ஆனா அதை நம்ம யோசிக்க கூட போக முடியாது. ஆனா அதெல்லாம் தத்துவமா உண்மை ஜீவனா இருக்கிறது தான். ஆனா நம்மளுக்கு அது புரியாதனால அதெல்லாம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அது அந்த இடத்துக்கு போகும்போது அது நம்ம கிட்ட வருது. எனக்கு இப்போ அந்த மந்திரங்கள் வந்ததும் சரி, வைத்திய முறைகளும் சரி, இப்போ நிறைய விஷயங்களை நான் சரி பண்ணிக்கிறப்போ சுகருக்கு முற்றுப்புள்ளியே இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம். அந்த குழந்தையின்மை, ஆண்மை குறைபாடுகளுக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி தைராய்டு, சளி, கபம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை உணர்த்துவாங்க. உணர்த்துனா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அது சரியாயிடும். அப்போ இதெல்லாம் நாம கத்துட்டு வந்ததில்லை, எனக்குள்ளேயே தோன்றதுதான். இப்போ யாராவது நின்னாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகளை எடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை தீர்வு செய்யணும்னு சொல்லிட்டு அது தானே வரும். இப்போ யாரோ எங்கேயோ இருந்து பேசுனா கூட அவங்களுடைய மனநிலைகள் அப்படியே நமக்கு வரும். ஹீலிங்கு எங்கேயோ வெளியே தூரமா இருப்பாங்க, நாடு விட்டு நாடும் கூட இருப்பாங்க, ஹீலிங் பண்ணுவேன், சரியாயிடும். அப்போ இதெல்லாம் நான் கத்துட்டதில்லை, தானே வந்தது. ஹீலிங் சக்தியும் நோக்கு வருமா தோடு வருமா இதெல்லாமே அவங்க தானே வந்ததெல்லாம் வந்த மேலதான் இதுதான் அப்படின்னு அதுக்கு உண்டானங்களும் வரும்போது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படி நான் புரிஞ்சுட்டு இருந்தேன் எல்லாம். இப்போ வைத்திய முறைகளும் சரி அதெல்லாம். இப்போ நிறைய விஷயங்களை நமக்கு இயற்கை கொடுக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்களை நாம எடுத்திருக்கிறோம். எடுத்த விஷயங்களை இன்னும் பயன்படுத்தாத விஷயங்கள் நிறைய இருக்கு ஜனங்களுக்காக. அப்போ ஒவ்வொரு நிலைகளையும் ஒவ்வொரு விஷயங்களும் மந்திர ஒளிகளும் சரி, வியாதிக்கும் சரி பண்றதுக்கும் இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு ஜட பொருள்களுக்கு என்னென்ன அதெல்லாம் மந்திரம்னு சொல்றோம் நம்ம. அதுக்கு உண்டான விஷயங்கள் அதை சொல்லுது. இப்போ ஒரு சேர் இருக்குன்னா அந்த சேருக்கும் கூட சொல்லுவோம். அந்த துரும்பு இருக்குன்னா அந்த துரும்புக்கும் கூட சொல்லும். இப்போ வில்வபத்திரம் மற்ற இந்த ஏதோ ஒரு சின்ன தாவரங்களுக்கு கூட சொல்லும். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லுது அப்படின்னு தெரியாது, ஆனா சொல்லுது. நம்ம காயத்ரி மந்திரங்களே ஒவ்வொருத்தர் கத்து வச்சுக்கிறோம். வேத மந்திரங்கள் 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வன, அதுக்கு அப்பாற்பட்டும் வேதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. வேதம் அனாதையானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அண்டங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாரும் எடுக்கிறது இல்லை, எடுத்தா அது வரும்னு சொல்றாங்க. பிரணம் உனந்தா தியானந்த பிரதக்ஷன்யான சதா வித்யோ பவனேஸ்வர பிரதக்யானந்த யக்ஞநாதம் பவனே சதாசிவ. இறைவன் எதை வேணா கொடுக்கறதுக்கு இருக்கிறாரு. அவர் ரூபம் எப்படி இருக்கிறாரு, யக்யமா இருக்கிறாரு, யக்ஞநாதமா அவர் இருக்கிறாரு. நமக்கு வேணுங்கிற விஷயங்களை அவர்கிட்ட கேட்கும் போது கொடுக்கிறாரு. பிரணம் உனந்தாக்யானந்த கிரியேஸ்வரன. இந்த நம்முடைய மூச்சு காற்றில் இருந்து செயலா நம்ம அந்த மூச்சு காத்தை வச்சு நம்ம செயல் செய்யறது. நம்முடைய மூச்சு காத்து இல்லைன்னா இந்த உடல் செயல்படாது. அப்ப இந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நம்ம அறியாமலே நம்ம மூச்சு காற்று இறைவனுடைய பஞ்சபூதங்கள் தன்மையில வாங்கி இறை செயலை செய்யறதா கிரிய நிலைகளை நம்ம செய்யறோம். அப்ப அந்த கிரிய நிலைகளில அந்த இறைவன் இருக்கிறாராம். கிரியா ஞானேஸ்வர பிரம்மன் துத. பரபிரம்மம் எப்படி இருக்கு, நாம செய்யற செயலில் இருக்கு. ஆக்கப்பூர்வமா நம்மள எதையெல்லாம் செய்யறோமோ அந்த விஷயங்களை எல்லாம் இறைவன் இருக்கிறார். நாம எதையெல்லாம் நம்ம முடியாதுன்னு நிக்கிறோமோ அதுலயே இருக்கிறார். அப்போ யார் எதையெல்லாம் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே இறைவன் நாம எதையெல்லாம் கேட்க முயற்சிக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கிறார். பிரணம் உனந்தா தியானந்த குணேஷஸ்தியாதரன் சஸ்த குணேஸ்வர பிரதம் பவனாத்மன சதாக்யானந்த கிரியை. எந்தெந்த நிலையில இருந்து எந்த குணங்களை நம்மளுக்கு சிருஷ்டிச்சு கொடுக்குறாங்களோ அந்த நிலைகளை அனைத்துமே இறைவன் செயல்பட வைக்கிறாங்க. அப்ப செயல்பட ஒவ்வொரு ஞானங்களையும் அவரே அருள்பாவிக்கிறார். அருள்பாவிக்க நிகழ்வு எத்தனை எல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிற அண்ட சராசரங்கள் வச்சுட்டு இருக்கு. நம்ம எதையெல்லாம் நம்ம கேட்கணும், எதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையும் வச்சுட்டு இருக்கு. நாம கேட்கணும்.